மருமகனை கொல்ல முயன்ற மாமனார் விபரீத செயலால் மருமகனின் தங்கை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் அருகே எரங்காட்டூர் குருவாயூரப்பன் நகரை சேர்ந்தவர் சுபாஷ். இவர் தனது தங்கை ஹாசினியை பள்ளியில் விடுவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது இவர்கள் மீது வேன் ஒன்று வேகமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் அண்ணன் தங்கை இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த நிலையில் சிறுமி ஹாசினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் சுபாஷ் சத்தியமங்கலம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவரது மகள் மஞ்சு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் சந்திரன் இவர்களது காதல் திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததும் சந்திரன் சுபாஷை கொலை செய்ய முடிவு செய்து நேற்று காலை தங்கையுடன் சென்ற சுபாஷின் வாகனத்தின் மீது வேனை மோதச் செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் தலைமறைவாகியுள்ள சந்திரன் மற்றும் அவரது மனைவி சித்ரா உள்ளிட்ட இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசியல் ஆதாயத்திற்காக பிரதமர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை புகழ்கிறார் என்று மணப்பாறையில் காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு பேட்டியளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கலிங்கப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு கலந்து கொண்டு பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி குறித்த பேச்சுவார்த்தை திமுகவுடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீண்டும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளேன். கட்சியின் தலைமை அனுமதித்தால் மீண்டும் போட்டியிட உள்ளேன் என தெரிவித்தார். மேலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 100 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோது வந்து பார்க்காத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிறார் என்றால் எல்லாம் அரசியல் ஆதாயத்திற்காக தான் இருக்கும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். அதனால வெற்றி பெற்ற தொகுதி காங்கிரஸ்ல நின்று ஜெயிச்ச தொகுதிங்கிற முறையில் என்னுடைய எம்பியா இருக்கிற முறையில் புதுக்கோட்டையில் ஒரு பகுதியும் திருச்சியில் ஒரு பகுதியும் சேர்ந்தது தான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி. அந்த அடிப்படையில் இது சொந்த தொகுதிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் இங்கே போட்டியிட விரும்புகிறேன். அதற்கு மேலே கட்சி தலைமை தான் இது குறித்து இறுதி முடிவெடுக்க வேண்டும். கூட்டணி தலைவரும் கட்சி தலைவர்களும் சேர்ந்து இறுதி முடிவெடுப்பார்கள். எனக்கு மட்டுமல்ல எத்தனை இடத்துல காங்கிரஸ் நிற்கணும், மற்ற ஒவ்வொரு கட்சியும் நிற்கணுங்கிறத அந்தந்த கட்சியுடைய தலைவர்களும் இங்கே பிரதான கட்சியாக இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் எல்லாம் பேசி இறுதி முடிவெடுக்கும். அது யார் வேணாலும் கேட்கலாம். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி வேண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரபரப்பு நிலவியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைப்பு பிரதமரின் ஏமாற்று வேலை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு வைத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் முதல் முடிச்சூர் தாம்பரம் செல்லும் சாலை 2 வழி சாலையாக இருந்தது. முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 100 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த சாலையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வருவதற்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ரிப்பன் வெட்டி சாலையை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நெருங்கும் போது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை பிரதமர் குறைப்பார், தேர்தல் முடிந்த பிறகு விலையை ஏற்றுவார், இது மக்களை ஏமாற்றும் வேலை என்று இன்று மகளிர் தினத்தையொட்டி சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைந்ததற்கு கருத்து தெரிவித்தார். இன்று இந்த சாலை 108 கோடி ரூபாயில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று திறந்து வைத்திருக்கிறார். சென்னையிலிருந்து கோட்டையிலிருந்து நாங்கள் இங்கே அதை திறந்து வைத்திருக்கிறோம். இவ்வளவு காலமாக கிடப்பில் இருந்த இந்த பணி பிள்ளைப்பாக்கம் டு மணிமங்கலம் வரை, தாம்பரம் முடிச்சூர் சாலை என்று சொல்லுவார்கள், முடிச்சூர் டு திருப்பெரும்புதூர் வரை, இது இப்பொழுது கனரக வாகனங்கள், தொழிற்சாலைக்கு வருகின்ற வாகனங்கள், பொதுமக்கள் பயன்படுத்துகிற பேருந்து, மகிழ்ந்து மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வேளையும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அதற்கு முன்பாகவே ஒப்பந்ததாரர் முடித்து கொடுத்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பகுதியில் பணியாற்றி இருக்கிறது.
தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் புதுக்கோட்டையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தபோது காணொலி காட்சிக்கான எல்சிடி டிவி வைக்காததை சட்டத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரியை சரமாரியாக கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் அருகே அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு சென்னையில் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் பணிகள் நடப்பதற்கான நடைபெற்று வந்த நிலையில் அறநிலையத்துறை சார்பில் உதவி ஆணையர் அலுவலகம் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் நிகழ்வில் கலந்து கொண்டு சென்ற பிறகு சட்டத்துறை அமைச்சர் அதே நிகழ்விற்கு கலந்து கொள்வதற்காக வந்தார். அப்போது இணை இயக்குநரை அழைத்து, நான் இந்த நிகழ்விற்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வருவதற்கு முன்பே ஏன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தீர்கள் என்றும், காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் இந்த நிகழ்வை நடத்தி வரும் நிலையில் ஏன் எல்சிடி டிவி வைக்கவில்லை, மாவட்ட ஆட்சியரும் வராத நிலையில் எதற்கு நிகழ்வை நடத்தினீர்கள் என சரமாரியாக கேள்வி கேட்டதால் நிகழ்விடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் நிகழ்வு இடத்திலிருந்து உடனே திரும்பி சென்றனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.